பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்தியிருக்கச் செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் யாவரும் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாட்களிலே நாம் பெரிய வாரத்திலே நாம் நிற்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலுவையில் இயேசு கிறிஸ்து பேசிய 7 வார்த்தைகளையுமே நாம் கடந்த நாட்களில் தொடர்ச்சியாக தியானிக்க ஆண்டவர் உதவி செய்தார். மனிதனாய் பிறந்துவிட்டு இந்த 7 வார்த்தைகளையும் நாம் தியானிக்காமல் போவோம் என்றால் நாம் குப்பைகளாக இருப்போம், வீணர்களாக நாம் இருப்போம். இந்த பூமியிலே நம்முடைய பிறவி பலனை நாம் அடையவே முடியாது. சிலுவையில் இயேசு நமக்காக தொங்கினார், அவர் எனக்காக தொங்கினார், எனக்காக பாடுபட்டார். என்னை மீட்பதற்காக, என்னை ஆசீர்வதிப்பதற்காக, என் வாழ்க்கையை மாற்றுவதற்காக இயேசு சிலுவையில் தொங்கினார். அப்படி இருக்கத்தக்கதாக நான் இவ்வளவு பெரிதான இந்த ரட்சிப்பை குறித்து கவலைப்படாதபடி, சிலுவை குறித்து கவலைப்படாதபடி நான் வாழ்வேன் என்றால் என்னை விட மதிகடனாக யார் இருப்பார்கள்? எனவே பிரியத்துக்குரியவர்களே, இந்த பெரிய வாரம் பரிசுத்த வாரம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. எதற்காக இதை பரிசுத்த வாரம் என்று சொல்லி சொல்லுகிறார்கள் என்றால், இந்த வாரத்தில் நாம் பரிசுத்தமாக இருந்து இயேசு கிறிஸ்து நமக்காகப்பட்ட பாடுகளை தியானிப்பதற்காக நாம் அழைக்கப்படுகிறோம். நீங்கள் அப்படி செய்வீர்களா? நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்ப்பீர்களா? நீங்கள் சிலுவை நோக்கி கதறுவீர்களா? நீங்கள் உபவாசிப்பீர்களா என்றெல்லாம் நான் ஆண்டவரின் சார்பாக கேட்கும்படியாக விரும்புகிறேன். அங்கேயும் இங்கேயும் பார்க்காதீங்க. உங்கள் கண்கள் வலதும் இடதும் சாயாதிருப்பதாக நேராக பாருங்கள். ஏனென்றால் இது ஒரு சோதனை காலம். யூடியூப் எடுத்து பார்த்துட்டாங்கனாலே, நீங்கள் பார்த்தீங்கனாலே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த லீலைகள், இந்த லீலைகள், ஊழியக்காரனை குறித்து என்னெல்லாமோ போடுறாங்க. இது நமக்கு தேவையில்லாத காரியம். நம்ம கண்கள் அங்கே போய் இங்கே போய் அதை பார்த்துட்டு இருக்கோம்னா நம்முடைய அஸ்திபாரமே அசைக்கப்பட்டு விடும். நம்முடைய வாழ்க்கையில் இயேசு நம்மை அழைத்திருக்கிறார், சிலுவை நம்மை அழைக்கின்றது. நாம் சிலுவையை தான் பார்த்துட்டு போகணுமே தவிர்த்து இங்கே அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா, இந்த இது பண்ணிட்டாரா, அந்த இது பண்ணிட்டாரா, நமக்கு தேவையில்லாத காரியங்கள், நம்மை கிறிஸ்துவ விட்டு தூரமாக இழுத்து செல்கிற காரியங்கள். நாம் கவலைப்பட வேண்டியது ஒன்றே ஒன்று தான், சிலுவை. நாம் கவலைப்பட வேண்டிய நபர் ஒரே ஒரு நபர், ஆண்டவர் இயேசு. குற்றமில்லாத ஆட்டுக்குட்டி நமக்காக ரத்தம் சிந்தினாரே. அதையே நாம் தியானிப்போம். இந்த மாதிரி கண்கள் இடதும் வலதும் போயிடுச்சு அப்படின்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் தண்ணீர் இல்லாத குரோட்டன் போல அப்படியே வாடி விடுவோம். சாத்தான் இந்த நாட்களில் அநேகரை இதில் இழுக்கிறான். யாரை பார்த்தாலும் அதை பற்றி தான் பேசுகிறாங்க. இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தினாரே, உயிரை கொடுத்தாரே, அதை பற்றி பேசுங்க. அதுதான் அவசியம் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். இதெல்லாம் பக்குவமற்ற தன்மையை காண்பிக்கிறது, இந்த மாதிரி காரியங்களை குறித்து பேசுவது. பிரியத்துக்குரியவர்களே, நமது ஊழியத்தின் சார்பாக இந்த வாரம் பெரிய வெள்ளிக்கிழமைக்கு அடுத்த நாள் இந்த ஆசிரியத்தில் வைத்து திருவிழா, விடுதலை நாள் கூட்டம், எக்கச்சக்கமாக ஜனங்கள் வராங்க. வந்து விடுதலை பெற்றுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. நீங்களும் கூட கண்டிப்பாக வர வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்பாய் நான் அழைக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, அந்த கூட்டத்தின் இறுதியில் எவ்வளவு நேரம் ஆனாலும், 1 மணி கூட்டம் முடியுங்க, 4 மணி 5 மணி ஆனாலும் வந்து அத்தனை பேருக்கு தனித்தனியாக ஜெபிப்பது நம்முடைய வழக்கம். அந்த நேரத்துக்காக மக்கள்லாம் தவம் கிடக்கிறாங்க. எப்போ அந்த நேரம் வரும், நம்ம எப்போ பிரதர்கிட்ட போவோம், எப்போ ஜோமுனுவாங்க பிரதர் காத்து கிடக்கிறாங்க. நான் மாத்திரமல்ல, எனக்கு பக்கபலமாக அந்த ஊழியத்துடைய தீவிரவாத விசுவாசி அன்னூர் ஜோசப்பன் அவர்களும், ஆசிரியர் ஜபஜாம்பவான்
வறுவில் சேர் ஐயா அவர்களும் உங்களுக்காக இணைந்து ஜெபிப்பார்கள். அனைவருக்கும் கூட்டத்தின் இறுதியில் மிக சுவையான மெய்ஞானபுரம் யோவானன் தலைமையில் விருந்து காத்திருக்கிறது. எனவே இதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் வந்து இங்கே பங்கேற்று விடுதலையை பெற்று செல்லுங்கள் என்று அழைக்கின்றோம். நம்முடைய ஊழியத்தின் சார்பாக கட்டப்பட்டிருக்கிற அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்தில் நீங்கள் வந்து சேருவதற்கு இதுதான் சரியான நேரம் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் ஏறக்குறைய விடுமுறையின் காலங்கள் எனக்கு ஆரம்பிக்க இருக்கிறது. நீங்கள் வந்தீங்கன்னா நானே உங்களை ரிசீவ் பண்ணி உங்களை ரூமெல்லாம் கொண்டு போய் உங்களை காமிச்சு எல்லாருக்கும் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டு இங்கே என்ன சட்டத்திட்டங்கிறத உங்களுக்கு சொல்லி உங்களை இங்கே வாழ வைப்பதற்கு இது மிகவும் பிரயோஜனமான ஒரு காலம் என்று நினைக்கின்றேன். அடைக்கலான் குருவிகளே, பறந்து நீங்கள் அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்துக்கு வாங்க. தினந்தோறும் ஒரு 5 கால்களாவது வருது. பிரதரை நீ சேர்த்துக்கிடுங்க, பிரதர் இந்த அடைக்கலான் குருவி இல்லம் எப்படி இருக்குது, ஒரு நல்ல ஆவிக்குரிய இல்லமாக எங்களுக்கு தோணுது, நாங்கள் வரலாமா? நிறைய பேர் கேட்குறாங்க. வாங்க, சென்னையில் இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு நாள் நைட்டு பஸ் ஏறினீங்கன்னா காலையில் வந்து சேர்ந்துடலாம். இது நல்ல ஒரு ஆவிக்குரிய முதியோர் இல்லம். நல்ல குருமானவர்கள்லாம் வந்து நல்லா உங்களை கிறிஸ்துவுக்குள்ளே நடத்துவாங்க. 3 வேளை உங்களுக்கு மிக சிறப்பான உணவு, அதுவும் விதவிதமான உணவுலாம் உங்களுக்காக பரிமாறப்படுகிறது. எனவே நீங்கள் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு நான் அழைக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, நம்முடைய ஊழியத்தின் சார்பாக பக்கத்தில் 3 ஏக்கர் இடத்தை இயேசுப்பா கொடுத்துருக்காங்க. நாம் போய் அதில் ஒரு அனாதை பிள்ளைகளுக்கான இல்லத்தையும் அவர்களை படிக்க வைப்பதற்காக ஒரு ஸ்கூலிங் கட்டணும்னு சொல்லி ஆசைப்படுறோம். இது தேவனுக்கு அற்பமான ஒரு காரியம். நம்ம கனவுல கூட நினைக்கல இவ்வளோ பெரிய தேவனுடைய மாளிகை கட்டுவோம், முதியோர் இல்லத்தை கட்டுவோம்னு சொல்லிட்டு ஆண்டவர் பலம் கொடுத்தாங்க. அதே மாதிரி இப்போது இந்த அனாதை பிள்ளைகளுக்கான இல்லத்தையும் நம்ம கட்டணும்னு சொல்லி ஆசைப்படுறோம், ஸ்கூல் கட்டணும்னு சொல்லி ஆசைப்படுறோம். நம்முடைய நிகழ்ச்சியை பார்த்து நன்மை பெற்றுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், இதற்காக நீங்கள் கருத்தாக ஜெபிக்க வேண்டும் என்று உங்களை அழைக்கின்றேன். முடிந்தவர்கள் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். முடியாதவர்கள் நீங்கள் தாராளமாக ஜெபித்தால் அதுவே போதும் என்று நான் நினைக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலே குருத்தோலை பவனி குறித்து நான் உங்கள் இதில் பேசும்படியாக ஆசைப்படுகிறேன். சென்ற ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் சர்ச்சுக்கு போயிருப்பீங்க. குருத்தோலையில் உங்களுக்கு சிலுவை செஞ்சு கொடுத்துருப்பாங்க. எனது மனைவி இதில் குருத்தோலையில் அழகான பூ ஒன்றை குத்தியிருந்தார்கள். அது மாத்திரமல்ல, நிறைய பேர் அந்த குருத்தோலையை பிடித்து கொண்டு ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி அவர்கள் சந்தோஷமாக பவனி வந்தாங்க. இந்த குருத்தோலை நாயருடைய பின்னணி என்ன, எதற்காக நாம் அதை கொண்டாடுறோம், எதுக்காக குருத்தோலை பிடிச்சி ஓசன்னா சொல்கிறோங்கிறதெல்லாம் இதனாலே நான் சிந்திக்கலாம் என்று சொல்லி நான் இருக்கிறேன். பிரியத்துக்குரியவர்களே, 3 வருட ஊழியத்துக்கு பிறகு ஆண்டவருக்கு ஒரு நாள் அதுக்குரிய ரிவார்டு, அதற்குரிய வெகுமதி தான் அந்த நாள் தான் அந்த குருத்தோலை பவனி. 3 வருஷம் ஓடி 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 உழைச்சி இப்போ பூமி விட்டு போகிற வேலை வந்துருச்சு. அதனால குருத்தோலை ஞாயிறை அங்கே நாம் காண்கின்றோம், குருத்தோலை பவனியை நாம் காண்கின்றோம். அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார்ல, சாப்பிட கூட இல்லை, நேரம் இல்லை, தூங்குறதுக்கு நேரம் இல்லை. அவரை மக்கள் விடவே இல்லை, மொச்சிக்கிட்டே இருந்தாங்க. வந்து இனிப்பு பலகாரத்தை மொய்ப்பது போல மக்களெல்லாம் ஆண்டவரை மொய்த்து கொண்டே இருந்தாங்க. ஏன்னா யார் ஆண்டவர்கிட்ட வந்தாலும் விடுதலை, சுகம், பலன் கிடைச்சதுனால ஒருத்தர் கூட அவரை விடுறதுக்கு ஆயத்தமாக இல்லை. அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு ஓய்வின்றி உழைத்ததுனால அந்த இறுதியிலே ஒரு பெரிய ஒரு விருந்து, ஒரு பெரிய ஒரு பவனி அங்கே எருசலேம் வீதிகளிலே வந்தது. அதைத்தான் நாம் குருத்தோலை பவனி என்று சொல்லி நாம் அழைக்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, நீங்களும் கூட கிறிஸ்துவுக்காக ஓடி ஓடி உழைப்பீர்கள் என்றால், ஏழை மக்களுக்காக உங்கள் கால்கள் ஓடி ஓடி உழைக்கும் என்றால், நீங்கள் கூட்டங்களையே தேடி ஓடிக்கொண்டிருப்பீர்கள் என்றால், யாருக்கு உதவி செய்யலாம், யாருக்காக ஜெபிக்கலாம், எப்படி நாம் ஆண்டவரை தேடலாம், ஊழியம் செய்யலாம், அதுவே உங்கள் சிந்தனையாக இருக்கும்னா ஒரு நாள் உங்களுக்கும் கூட இந்த பூலோக வாழ்க்கையிலே ஒரு ரிவார்டை ஆண்டு தராமல் விட மாட்டார். நிறைய பேர் சொல்கிறாங்க, பரலோகத்தில் தான் நமக்கு ரிவார்டு, பரலோகத்தில் தான் நமக்கு ஆசீர்வாதம். அது உண்மைதான். நிச்சயமாக பரலோகத்தில் ஆண்டவர் நமக்காக ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்திட்டு இருக்காரு. நம்முடைய ஓட்டத்தை முடிக்கிற பொழுது பரலோக வீடு நமக்காக காத்திருக்கிறது. அங்கே எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்காக ரெடியாக இருக்குது. நம்ம அப்பா நமக்காக எல்லாம் சேர்த்து வச்சுருக்காங்க. ஆனால் இந்த பூலோக வாழ்க்கையில் ஒரு ரிவார்டு உண்டுங்கிறத காமிக்கிறது தான் இந்த குருத்தோலை பவனி. டு யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? இந்த பூலோக வாழ்க்கையில் கர்த்தர் நிச்சயமாக ஒரு நாள் உங்களுக்கு அன்னப்படுத்துவாருங்க. உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். என் பிள்ளைன்னு சொல்லி எல்லாருக்கும் உங்களை காண்பிப்பார். அதற்கு நினைவூட்டதான் ஆண்டவர் இந்த குருத்தோலை பவனியை ஆண்டவர் நமக்கு அறிமுகப்படுத்துகின்றார்.
பாருங்கள், இந்த குருத்தோலை பவனி அந்த வரவுக்கு முன்னோட்டி நடந்த சம்பவங்கள் நம்ம பார்க்குறோம். ஆண்டவருடைய சீசர்கள்ட்ட ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் போங்க, இந்த தெருவழியாக நீங்கள் போங்க, இப்படி போங்க, குடத்தில் தண்ணி எடுத்துகிட்டு ஒருத்தர் வருவார், அவர் பின்னாலே நீங்கள் போங்க. ஒரு வீட்டுக்குள்ளே நுழைவார். அந்த வீட்டில் போனீங்கன்னா அங்கே ஒரு கழுதை கெட்டப்பட்டிருக்கும். அந்த கழுதையை நீங்கள் அவிழ்த்து கொண்டு வாருங்கள், அதை ஏறி நான் பவனி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. அதே மாதிரி சீசர்கள் போகிறாங்க, அதே மாதிரி தண்ணீர் எடுத்துகிட்டு ஒருத்தர் வராரு, அவர் பின்னாலே இவங்க போகிறாங்க. கரெக்டாக ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாரு, பின்னால் போனால் அங்கே ஒரு கழுதை கெட்டப்பட்டிருந்ததான். ஆண்டவருடைய நடத்துதலெல்லாம் எவ்வளவு அற்புதமாக இருந்திருக்கிறது என்பதை நாம் காண்கின்றோம். இந்த நாளில் இந்த தெருவில் இதுதான் நடக்கும், ஒருத்தன் குடத்தை தான் தண்ணி எடுத்துகிட்டு வருவான், அது ஆண்டவர் முன்பாகவே அறிந்திருந்தார். இன்றைக்கி இந்த ரோட்டில் மவுண்ட் ரோடில் இத்தனை வண்டி போகும், இத்தனை மக்கள் போவாங்க, அதை ஆண்டவர் முன்பாகவே அறிந்திருக்கிறார். நீங்கள் வசிக்கிற ஊரில் உங்கள் தெருவில் இதெல்லாம் இன்றைக்கி நடக்குங்கிறது கர்த்தர் முதலாவதாகவே அறிந்திருக்கிறார். இதைத்தான் இந்த சம்பவம் நமக்கு காண்பிக்கிறது. இந்த உலகத்து மக்களுக்கு நேற்று நடந்ததை குறித்து தெரியும், இப்பொழுது நடக்கிறதை குறித்து நன்கு தெரியும். ஐபிஎல் கிரிக்கெட் மேட்ச் நடக்குன்னா இப்படி ஆகலாம் இப்படி ஆகலாம்னு சொல்லுவாங்க. பாதி நடக்கும், பாதி நடக்காது. அது இயேசுவோ எல்லாவற்றையும் அறிந்தவராக, எக்காலத்தையும் அறிந்தவராக இருக்கின்றார். அது யோசித்து பாருங்க. குடத்தை தூக்கிட்டு ஒருத்தர் வருவார், பின்னாலே போங்க, ஒரு வீடு இருக்கும், அங்கே வீட்டில் போனால் ஒரு கழுதை இருக்கும், அதை அவுத்துட்டுவாங்க. எந்த அளவு ஆண்டவர் இப்படி தான் நடக்குங்கிறது துல்லியமாக அவர் அங்கே சொன்னார். எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டு நாய் திடீர்னு அப்படி மோப்பம் பிடிச்சி அப்படி ஒரு மாதிரி நடுங்க ஆரம்பிக்க, ரமணன் நடுங்க ஆரம்பிச்சிட்டான், மழை வரப்போகுதுன்னு நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா இந்த ரமணன் என்பவர் கரெக்டாக மழை வரப்போகுதுன்னு சொல்லி ஒரு ஃபோர்காஸ்ட் சொல்லுவார். அதன் மக்கள் எல்லாம் கேட்பாங்க. இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க. அதே போலவே இயேசு கிறிஸ்து எல்லா ரமணனுக்கும் மேலாக இருக்கிறார். அவர் எல்லா ஃபோர்காஸ்டோட மேலாக இருக்கிறார். கரெக்டாக சொல்கிறாரு. அவர் சொல்கிறது துல்லியமாக நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலும் இன்னும் என்ன நடக்க போகிறது, ஊழியத்தில் என்ன நடக்க போகுது, குடும்பத்தில் என்ன நடக்க போகுது, எல்லாத்தையும் அவர் முன்பாகவே அறிந்திருக்கிறார். உலக தோற்றதற்கு முன்பதாகவே இப்படித்தான் நடக்க வேண்டும், இப்படிதான் நடக்கும் என்பதை ஆண்டவர் குறித்து வைத்திருக்கிறார். நமக்கு தான் அது புதுசாக இருக்கிறது, சர்ப்ரைஸாக இருக்கிறது, இல்லைன்னா ஷாக்கிங்காக இருக்கிறது. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் இப்படிதான் நடக்குங்கிறது தெரியும். இன்னும் 2-3 நாளில் சிலுவையில் அறைய போகிறாங்கன்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியும். பிரித்துக்குரியவர்களே, மறந்து விடாதிருங்கள். ஆண்டவர் சொன்னபடியே போகிறாங்க, சொன்னபடியே அந்த கழுதையை அவுத்துட்டு வராங்க. 2வதாக அந்த கழுதை ஒருவனும் ஒரு காலம் ஏறியிராத கழுதை என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். No one has ever ridden that donkey. யாருமே ஏறியிராத கழுதை, அந்த கழுதை தான் எனக்கு வேணும், நான் தான் முதல்ல அந்த கழுதையில் ஏறணும்னு சொல்லி பவனி போகணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். பிரித்துக்குரியவர்களே, இந்த ஆண்டவரை நாம் பார்க்கின்ற பொழுது கற்சாடிகள் யாருமே பயன்படுத்தலை. அது வரைக்கும் அவங்க கால் கழுவுறதுக்கு தான் பயன்படுத்தினாங்க. ஆனால் ஆண்டவர் அதை திராட்சரசம் பரிமாறுறதுக்கு யாருமே அப்படி பரிமாறுறது கிடையாது. ஆனால் ஆண்டவர் அதை திராட்சரசமாக பரிமாறினார். மீன் பிடித்து கொண்டிருந்தவர்களை ஆண்டவர் என் பின்னால் வாருங்க, மனுஷர்களை பிடிக்கிறதுக்கு நான் பயன்படுத்துவேன்னு சொல்லி சொன்னார். அப்போது ஆண்டவர் இதுவரைக்கும் யாரும் செஞ்சிடாத காரியங்களை தான் செய்கிறாரு, யாரும் யூஸ் பண்ணாத மனுஷங்களை தான் பிடிக்கிறாரு. இட்ஸ் a great wonder. இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய சபையை கட்டி எழுப்பிய பேதுரு ஒரு ஃபிஷர்மேன், மீன் பிடிக்கிற ஒரு மனிதர், படிப்பறிவு இல்லாதவர். ஆனால் அவரைத்தான் எனக்கு வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். பிரித்துக்குரியவர்களே, காட் செலெக்ஷனை நம்ம புரிஞ்சுக்கவே முடியாது. இவங்க தான் இப்படி வருவாங்கன்னு சொல்லவே முடியாது. அடுத்தாப்புல இதுவரைக்கும் கர்த்தருக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு மனிதனை கூட ஆண்டவர் பிடித்து கொண்டு அந்த மனிதன் மீது ஏறி மகிமைப்படலாம், ஊழியக்காரனாக மாற்றலாம், சவுலை என்ற பவுலாக மாற்றினார். இதை கேட்டு கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரி, உங்களுடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஆண்டவரை அறியாதவங்களா இருக்கலாம், ரட்சிக்கப்படாத பிள்ளைங்களா இருக்கலாம், துன்மார்க்கமாக இருக்கலாம். உங்களுக்கு கணவர் குடித்து விட்டு உங்களை தூக்கி தூக்கி போட்டு அடிக்கலாம், கெட்ட வார்த்தையாய் பேசிக்கலாம், என்ன வாழ்க்கை, நரக வாழ்க்கைன்னு நீங்கள் நினைக்கலாம். அந்த மனிதனையும் கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு நல்ல மனிதனாய் மாற்ற ஆண்டவரால் கூடும். தேவனால் கூடாத காரியம் இல்லை. அவர் சொல்றாரு, கல்லுகளும் கூப்பிடும் சொல்லி இதே பவனியில் அவர் சொல்றார். தேவனால் எல்லாம் கூடும் என்பதை மறந்துடாதீங்க. அடுத்தாப்புல அந்த கழுதை அவுக்கும்போது ஏன் அவுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒய் யுவர் அன்டையிங் இட். யார் நீங்கள், எதுக்கு கழுதை அவுத்துட்டு போகிறீங்க? கழுதை ஆண்டவருக்காக பயன்பட போகிறது. ஒரு மாபெரும் பாக்கியம் அந்த கழுதைக்கு கிடைக்க போகிறது. ஆனால் கேட்குறாங்க, ஏன், ஒய் இன்னைக்கு ஒருத்தர் கிறிஸ்துவுக்குள்ளே வாராருன்னா மக்கள் எதுக்கு, அவன் ஏன் ஜெபம் பண்ணுறான், அவன் ஏன் ஊழியம் பண்ணுறான்? இன்னைக்கு நல்லவங்களே நம்ம பார்க்க முடியல. இன்னைக்கு கடவுள்கிட்ட வந்தால் கூட எதிர்ப்பு தான் வருது. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள், நான் ஊழியத்துக்கு வந்த உடனே
பெரிய மாலையை போட்டுருவாங்க, இனி இப்படி இல்லாமல் வரவேற்றுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் எல்லாரும் இவன் ஏன் ஊழியத்துக்கு வந்திருக்கான்? ஏன் அவன் ஊழியத்துக்கு வரான்? காசு சம்பாதிக்கவா, பேர் சம்பாதிக்கவா, ஏமாத்தவா? இந்த உலகத்தில் நான் காண்கிற மனிதர்கள் எல்லாம் நம்ம ஆண்டவர்கிட்ட வந்த உடனே ஊழியம் செஞ்ச உடனே நீ ஏன் ஊழியத்துக்கு வர, எதுக்கு நீ ஊழியத்துக்கு வர, நீ வராத. இதை நீங்கள் ஊழியத்துக்காக வந்து பாருங்க, அப்போதான் உங்களுக்கு தெரியும். எவனாக இருக்கட்டும், எவளாக இருக்கட்டும், ஊழியத்துக்கு வந்தாங்கன்னா பாதி பேர் மாலை போடுவாங்க, பாதி பேர் நீ ஏன் ஊழியத்துக்கு வர, உனக்கு என்ன தகுதி இருக்கு, உன் குடும்பத்தை பற்றி எனக்கு தெரியும், உன்னை பற்றி எனக்கு தெரியும், நீ ஏன் ஊழியத்துக்கு வர. இந்த உலகத்து மக்கள் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் ஊழியக்காரங்களை பார்த்து ஏன் ஊழியத்துக்கு வர, நீ ஏன் ஊழியம் செய்யறதுதான் கேட்பாங்க. அப்போ ஆண்டவர் ஒரு பதில் சொல்லி கொடுத்துருக்காரு, அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அவங்க பதில் சொல்றாங்க, இது ஆண்டவருக்கு வேணும். அது வரைக்கும் அப்போஸ் பண்றாங்க, அது வரைக்கும் அவங்க கூட அது கொண்டு போக கூடாதுங்கிறாங்க. ஆண்டவருக்கு வேணும். அந்த ஒரு வார்த்தையினால, அந்த மந்திரத்தினால அப்படி அவங்க அமைதியாகிறாங்க, வாயெல்லாம் அப்படி பூட்டப்படுகிறது. பிரித்துக்குரியவர்கள் உடனே அந்த கழுதையை வெற்றிகரமாக விழித்து கொண்டு வந்தார்களாம். மந்திரம், ஆண்டவருடைய வார்த்தை என்பது ஒரு பெரிய வலிமை மிக்க ஒரு வார்த்தை. ஆண்டவருக்கு வேண்டும், இது ஆண்டவருக்கு வேண்டும். எவ்வளவு பெரிய அந்தகாரத்தின் வல்லமையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பிசாசு ஆடிக்கொண்டிருந்தாலும் சரி, நான் போய் இயேசு அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே அது அடங்கும். இது என்னுடைய வாழ்க்கையில் பல முறை பார்த்துருக்கிறேன். எவ்வளவோ பிடிச்சி ஆடி 4-5 பேர் சேர்ந்து பிடிச்சிட்டு இருப்பாங்க, நான் போயிட்டு இயேசு அப்படின்னு அந்த பேரை சொன்ன உடனே அப்படியே அது அடங்கும், அப்படியே அது பின்னால் போகும். ஒரு தடவை நம்ம ஊழியத்துக்கு வந்து பேய் வந்து ஆடிச்சுன்னா கையை பின்னால் கட்டுன்னு சொல்லுவேன். அதுக்கு பிறகு எத்தனை முறை அது நம்ம ஊழியத்துக்கு ஜெபிக்க வந்தாலும் தன்னாலே கையை பின்னால் கொண்டு போய் கேட்டோம். நான் வந்து சொல்லவே மாட்டேன். அது 10 வருஷம் அதுக்கு பிறகு தொடர்ந்து வந்தாலும் அல்லது கேப் விட்டு வந்தாலும் என்கிட்ட ஜெபிக்க முண்டங்கால் போட்டோன்னா நான் அப்படி கையை நீட்டின ஒன்று தன்னாலே அது கையை பின்னால் கேட்டோம். கீழ்ப்பிடிதல் என்றால் என்ன? இயேசு என்கிற நாமத்திற்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது. ஆண்டவருக்கு வேண்டும், அவ்வளவுதான். அந்த ஒரு வார்த்தை தான், ஆண்டவருக்கு வேண்டும், அவ்வளவுதான். உடனே அப்படி எதிர்ப்புகள்லாம் அப்படி போயிருது, எல்லாரும் போயிடுறாங்க, அந்த கழுதை விட்டுறாங்க. அது வரைக்கும் அந்த வீடையே பார்த்து கொண்டு அந்த கழுதை அது வரைக்கும் அந்த வீடு, அந்த செவுறு, அந்த மக்கள் எல்லாத்தையும் தான் பார்த்துக்கிட்டே இருந்தது. இப்பொழுது அது எருசலேம் தேவாலயத்தில் அந்த தெருக்களில் அது பவனி வருகிற பாக்கியத்தை பெற்றது. நான் மாத்திரம் ஊழியன்னு வராமல் இருந்திருப்பேன்னா என் வீடு, என் வேலை பார்க்குற இடம், இந்த 2 தான் எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஏசப்பாவை என் மேலே ஏற்றிக்கிட்டதுனால, அவரை சுமக்க ஆரம்பிச்சதுனால இன்னைக்கு போகாத இடமே கிடையாது. அந்த கழுதை முதல்ல வருது, வந்து அப்படி அந்த கழுதை முதலாக எருசலேம் வீதியில் வருகிறது. உடனே ஆண்டவர் ஏறினாராம். கழுதை வந்து ஆண்டவர் ஏறும்போது அது அப்படி தன்னை வளைந்து ஆண்டவரை ஏறுங்க, அப்படி குடிஞ்சு நிற்கிது. உடனே ஆண்டவர் ஏறுறார். உடனே கம்பீரமாக அது நடக்க ஆரம்பிச்சது. தாழ்மை இல்லாதபடிக்கு ஆண்டவராலே நம்மையில வர முடியாது, நம்ம பயன்படுத்தவே முடியாது. எவ்வளவு 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 நீங்கள் உங்களை ஆண்டவருக்கு முன்பால் தாழ்த்திக்கிட்டே போறீங்களோ, இந்த உலகத்துக்கு முன்னால் தாழ்த்திட்டே போறீங்க, அந்த அளவுக்கு உயர்த்திக்கிட்டே போவார் ஆண்டவர். வெற்றியின் சூத்திரம் எங்கே இருக்கிறது? தம்மை தாழ்மைப்படுத்துவது இருக்குது. நீங்கள் யாராவது தங்களை தாழ்மைப்படுத்துவாங்களா? கொஞ்சம் படிப்பதற்குள்ளா, கொஞ்சம் சம்பாதிப்பதற்குள்ளா, கொஞ்சம் ஊழியத்தில் பிரபலம் வர்றதுக்குள்ள நீங்கள் ஆடுற ஆட்டங்கள் எல்லாம் என்ன? இல்லை தம்பி, இல்லை தங்கச்சி, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்க, ஆண்டவரை ஏறிக்கிடுங்க. அந்த கழுதை அப்படி வணைஞ்சி கொடுக்குது, குனிஞ்சி கொடுக்குது. ஏன்னா வணைஞ்சி கொடுக்குறதும் குனிஞ்சி கொடுக்குறதும் தாங்க ஊழியம். நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் பேசுவேன்னு சொல்கிறது ஊழியம் கிடையவே கிடையாது. தேவன் நம்ம மேலே வரணும்னா, நம்மளை எடுத்து பயன்படுத்தினா வணைந்து குனிந்து கொடுக்கணும். அப்பா ஏறிக்கிடுங்க, சிஸ்டர் வாங்க, பிரதர் வாங்க. திருமணமான புதில நான் எல்லாரையும் பார்த்து தோத்துறோன்னு குனிஞ்சி போடும்போது என் மனைவி நீ ஒரு மாதிரி பாப்பா, நான் அவளை நீ ஒரு ராஜாவாக தான் வைத்திருந்தா, நான் எல்லாத்தையும் போயிட்டு இப்படி குனிந்து கும்பிடுவதை பார்த்து மனைவி ஒரு மாதிரி பாப்பா. இப்போ என்னை விட அவள் தான் கீழே அதிகமாக குனிந்து தோத்திரம் போடுறான். வாங்கன்னு சொல்கிறான். என்றைக்கு ஒரு மனிதனாலே பணிய முடிகிறதோ, குனிய முடிகிறதோ, அன்றைக்கு கர்த்தர் அவன் மீது ஏறிவிட்டார், அவனை பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார் என்று அர்த்தம். நான் குனிய மாட்டேன் அப்படின்னா அது அங்கே இங்கே தப்பு இருக்குது. பெரிய பெரிய ஊழியக்காரங்கிட்ட போய் நான் தோத்துறேன் கிறிஸ்டவராஜானா அப்படியா அப்படிம்பாங்க. நான் உங்களை பார்த்ததில்லையே, கேள்விப்பட்டதில்லையே. நான் உங்களை நல்லா கேள்விப்பட்டிருக்கேன் பிரதர், ஆனால் நான் உங்களை நல்லா பார்த்துருக்கேன். நான் அவங்க சொல்ல அவங்கள பார்த்ததே இல்லையே.
அதுக்கு முந்தின நாள் தான் சொல்லியிருப்பாங்க அவங்கள பற்றி அவர் கேட்டாருன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்த நாள் பார்க்கும்போது அவங்கள பார்த்ததே இல்லையே. என்ன ஆயிரப்போகுது இதில் தெரியும்னு சொன்னால் என்ன ஆயிரப்போகுது. ஆனால் அதில் கூட தன்னை தாழ்த்துவதற்கு இன்றைக்கி ஊழியக்காரர்களுக்கு விருப்பமில்லை. இதில் ஊழியக்காரர்களை குறைத்து சொல்வதற்காக நான் வரல, அது என் வேலையும் இல்லை. தாழ்த்துங்க, உங்களை தாழ்த்துங்க. ஊழியத்தில் வளரணுமா தாழ்த்துங்க. பிஸ்னஸில் கத்துற உங்கள் மேலே வரணும், உங்கள் பிஸ்னஸ் மேலே வரணும்னா உங்களை தாழ்த்துங்க. நான் ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தேன். அப்போது ஒரு 4 சாப்பாடு வாங்கணும். அங்கே நான் கரெக்டாக போகவும் கரெக்டாக ஒரு 10 பேர், நான் காரை விட்டு வர்றதுக்குள்ளே என் முன்னால் ஒரு 10 பேர் போய் நிற்கிறாங்க. கடைக்கு நான் முதல்ல போயிருக்கிறேன். எனக்கு நான் புரோட்டா அடிக்கிற விட்டு போய் நிற்கிறேன். அவங்கெல்லாம் உள்ளே போயிட்டு வந்தாங்க. அதாவது அவங்க போய் ஆர்டர் கொடுத்துட்டு வந்தாங்க. எனக்கு அப்படி ஆர்டர் கொடுக்கணும்னு தெரியாது. அந்த கடைக்கு அன்றைக்கி தான் போயிருக்கேன். அதில் பார்சல் கட்டுறவர் நல்ல விவரமாக இருக்கார். அவர் கட்டுறாரு. அவர் என்னை பார்க்குறாரு, நான் வந்து இறங்கி வந்து நிற்கிறேன்னு சொல்லிட்டு. அவர் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஒரு 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. ஒவ்வொருத்தருக்காக கட்டி கொடுக்குறாரு. அளவு அதை வீட்டு சாப்பாடுன்னு போட்டிருக்காங்க. சாப்பாடு, சாம்பார், ரசம், மோர், 2 கூட்டு, அப்பளம். சிலர் பிரியாணி வாங்குறாங்க, சிலர் பரோட்டா வாங்குறாங்க. சரி, 3/4 மணி நேரம் ஆகுது. நான் பார்த்துக்கிட்டே நிற்கிறேன். கடைசியில் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். எனக்கு சாப்பாடு வேணுங்க. அந்த மனுஷன் அப்படி சாப்பாடெலாம் தந்து நீ அனுப்பி விடும்போது நான் சொன்னேன், என்னங்க இவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணேன்னு, கொஞ்சம் சீக்கிரமாக கொடுத்துருக்கூடாதா? நீங்கள் லாஸ்ட்டில் தானே வந்தீங்க. சரிங்க, அவங்களாம் லோக்கலில் இருக்காங்க, நான் எவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கேன், அதை நீங்கள் ஏன் முதல்ல சொல்லலை அப்படின்னாரு. சரி, நான் சொல்லியிருக்கணுங்க என்ன இல்லையாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். நான் மனசுக்குள்ள சொல்லிட்டே வந்தேன், இடே உன் கடைக்கு நீ வரவே மாட்டேன் அப்படின்னு. என்னை தாமதிக்க வைத்ததை குறித்து எனக்கு கவலை இல்லை. நான் லைட்டாக தான் வந்தேங்கிறது. எனக்கு முன்னாலே அவங்க போய் பில் போட்டாங்க, எனக்கு தெரியாது. அதனால் நான் வெளியே நின்றுட்டு இருந்தேன். அவங்க மாத்திரம் என்னை பார்த்துருச்சு, சார் ரொம்ப நேரம் நிற்கிறீங்க, என்ன சார்? சார் பாவம்ல சார், நீ உட்காருங்களா சார்? சேரை போட வேண்டாம். ஒரு 2 வார்த்தை என்கிட்ட அன்பாக பேசியிருந்தா நான் அவனுக்கு அடிமையாக மாறி இருந்திருப்பேன். அந்த கடைக்கு தான் தொடர்ந்து போயிருப்பேன். ஆனால் அது ஜாமானை வாங்கிட்டு சாப்பாடு வாங்கும்போது ஒரு பார்வை பார்த்தேன், இனியும் கடைக்கு நான் வரவே மாட்டேன். இதை தான் மனுஷங்க இன்றைக்கி வேறு எதுவுமே எதிர்பார்க்கல, அன்பையும் அரவணைப்பையும் தான் எதிர்பார்க்குறாங்க. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே இந்த உலகம் ஒரு இன்பமான இடமாக மாறிவிடும். இயேசுக்கு முன்னால் அது குனிஞ்சு இருந்தது. அன்றைய எத்தனை பேர் அதுக்கு பிறகு அது குனியலை, கம்பீரமாக நடந்து வந்தது. வந்த உடனே மக்களெல்லாம் ஷர்ட்டு எல்லாத்தையும் விரித்து அந்த மரக்களையெல்லாம் வெட்டி போட்டு பயங்கரமாக எல்லா வீதிகளில் எல்லோரும் வந்து ஓசுன்னா ஓசுன்னா ஓசுன்னான்னு சொல்லி ஆடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. தாவீதின் குமாரருக்கு ஓசுன்னா அந்த கழுதை கம்பீரமாக நடந்து போகுது. எல்லாரும் அந்த குருத்தோலையை பிடித்து கொண்டு தாவீதின் குமாரனே உமக்கு ஓசன்னா ஓசுன்னான்னு சொல்லும் பொழுது கழுதை கழி கூறுகிறது. ஆண்டவரை ஏற்றினால் அவருக்கு கொடுக்கப்படுற கனம் நிச்சயமாய் உங்களுக்கும் கொடுக்கப்படும். நான் போராடலாம், பிரதர் தோத்திரம் வாங்கம்பாங்க, பிரதருக்கு கறியை வைங்க, பிரதருக்கு மீனை வைங்க, பிரதர் குழம்பு ஊற்றுங்க, பிரதர் அந்த சேரில் உட்கார வைங்க. நான் பெரிய ஆள் பொழுக்கு நான் நினச்சேன்னா என்னோட மூட்டால் யாருமே இருக்க மாட்டேன். ஐ வில் பி த கிரேட்டஸ்ட் ஃபூல். என்னதான் எல்லாரும் தோத்திரம் போடுறாங்க, எனக்கு தான் முக்கியத்துவம் கொடு. இல்லை, இயேசு என் மீது ஏறி இருக்கிறபடினால, அவர் தூக்கி சுமக்கிற கழுதையாக இருக்கிறதுனால தான் இவ்வளவு மரியாதை எனக்கு கொடுக்கப்படுகிறது. இது எனக்கு தெளிவாக தெரியும். எல்லாரும் மத்தியிலும் அந்த கழுதை கம்பீரமாய் போனது. இயேசுக்கு என்ன மரியாதை கிடைத்ததோ அது அந்த கழுதைக்கும் கிடைத்தது. கம்பீரமாக போச்சு. எல்லாரும் ஓசனா ஓசனா, எருசலேம் தெருக்கல்ல இது யாரு ஒரு பெரிய தீர்க்கதரிசி இயேசு வந்திருக்காரு. பெரிய ஒரு சந்தோஷம் அங்கே உண்டாயிற்று. பிரியத்துக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு நாள் நிச்சயமாய் வரும். நம்மளை எல்லாரும் புகழுகிற, எல்லாரும் தேவனுடைய ஊழியக்காரன் கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லுகிற ஒரு காலம் வரும். அது இன்றைக்கே கூட வரலாம். இன்றைக்கி கூட அது ஆரம்பிக்கலாங்க. ஒளிஞ்சு வாழ்கிறீங்களா? டாய்லெட்டில் போய் ஒளிஞ்சிக்கிறீங்களா? அழுது தலையானெல்லாம் அப்படியே ஈரமாகுதா? யாரையும் பார்க்க பயமாக இருக்குதா? தாழ் மனப்பான்மையோடு வாழ்கிறீங்களா? உங்களை எல்லாரும் புகழ்ந்து கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லுகிற ஒரு நாள் வரும். இப்படி சொன்ன உடனே அந்த பரிசேரு தாங்க முடியல. பல்கடிப்பாக இருக்குது, என்ன இந்த ஆளுக்கு இவ்வளோ மரியாதை, இப்படி வந்து அவங்க சத்தம் போடுங்க, அவங்கெல்லாம் உங்களை இப்படி சொல்கிறாங்க, இப்படி புகழ்கிறாங்க அப்படி சொல்லி ஆண்டவர்கிட்டே சொல்கிறாங்க. நீங்கள் என்னைக்கு உயர கர்த்தர் உங்களை உயர்த்த ஆரம்பிச்சிட்டாரோ அன்னைக்கே அது நிறைய பேருக்கு பல்கடிப்பாக இருக்கும். அது கண்டு நீங்கள் சர்ப்ரைஸ் ஆகக்கூடாது, ஷாக் ஆகக்கூடாது. அப்படி தான் உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, இவங்க கூப்பிடலன்னா கல் கூடும். பிரியத்துக்குரியவர்களே, இன்றைக்கி கல் மாதிரி மனசு யாருக்கெல்லாம் இருக்கோ, என்ன நடந்தாலும் கொஞ்சம் கூட திரும்ப மாட்டாங்க, அன்பு காட்ட மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க, பைபிள் வாசிக்க மாட்டாங்க, அப்படியே இருப்பாங்க. அந்த கல்லுகளும் இயேசுவே என்று கதறுகிற ஒரு நாள் வரும். அதை செய்ய வைக்க ஆண்டவர் எவனையும் திருத்த ஆண்டவராலே முடியும். ஊழியக்காரனாக மாறும். சவுல் கல்லு மாதிரி இருந்தார், ஆட்களை அடித்தார்,
ஊழியக்காரங்களை அடித்தார். கடைசியில் அவர் பவுலா மாறி ஆண்டவருக்காக குப்பையும் புழுதியுமானேன் என்று சொல்லி அவர் வந்தார். ரீத்துக்குரியவர்களே, அந்த அளவுக்கு அந்த பவனி இருந்துச்சு, அழகாக முடிந்ததுன்னு சொல்லி நான் காண்கின்றோம். ரீத்துக்குரியவர்களே, இந்த குருத்தோலை பவனி ஏராளமான பாடங்களை, நல்ல பாடங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. யாரோ எனக்கு ஒரு அழகான ஒரு இதை சொன்னாங்க. அந்த பவனிலாம் முடிஞ்ச உடனே அதுக்கு பிறகு நடந்ததுன்னா நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அந்த கழுதை அதுக்கு பிறகு அந்த பவனியோடு முடிஞ்சிருது, அப்படி ரோல் முடிஞ்சிருது, அவ்வளோதான். அது வரைக்கும் ஆண்டவர் ஏறி வந்தார். உங்களுக்கு தெரியுங்களா, பழைய ஏற்பாடு காலத்தில், பழங்காலத்தில் ராஜா குதிரையில் ஏறி போனார்னா எங்கே போகிறாரு? யுத்தத்துக்கு போகிறாரு. கழுதையில் போகிறாருன்னா எங்கே போகிறாரு? சமாதானத்துக்கு போகிறார். இதுதான் அர்த்தம். இது ஆண்டவர் இறங்கி போயிடுறார். அதுக்கு பிறகு இந்த கழுதை ரொம்ப சந்தோஷமாக எனக்கு மக்கள் இவ்வளோ மரியாதை கொடுத்தாங்களேன்னு சொல்லி இருந்துச்சா. மறுநாள் அந்த கழுதை எப்படி அவிழ்த்துவிடப்பட்ட அந்த கழுதை குளத்து பக்கமாக சென்றுதான். அங்கே ஆண்டவருக்காக விரிக்கப்பட்ட அந்த துணிகளை எல்லாம் வெளுத்து காய வச்சுருந்தாங்களாம். இப்போ நேற்று ஆண்டவர் இந்த மாதிரி துணியில் நடந்து இது மேலே ஏற்கும்போது நடந்து போனேன்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த கழுதை அந்த வெளுக்கப்பட்ட துணிகளில் நடந்து போச்சான். உடனே கம்பை வச்சுட்டு அடிக்க விரட்டாங்களாம், ஓடலன்னு சொல்லி ஒன்றாங்களாம். அப்போ தான் அந்த கழுதைக்கு தெரிஞ்சுதான், ஆண்டவர் தான் அவளை மரியாதை கொடுத்துருக்காங்க, எனக்கு இல்லை. ஏசி இல்லைன்னா வாழ்க்கையில் கண்டவனும் கம்பு எடுத்துட்டு அடிக்க வருவான், கள்ள தூக்கி வீசுவான், அவ்வளோ அவமரியாதையும் வந்துருங்க. நமக்கு மரியாதை என்று ஒன்று, கணம் என்று ஒன்று எப்பொழுது கிடைக்கிறது சொல்லுங்க? இயேசு நம்ம மேலே வந்தாதான், ஏசப்பா நம்ம ஏற்றுக்கிட்டாதான், அவருக்கு பயந்து வாழ்ந்தாதான், அவரை உண்மையாய் கருத்தாய் தூக்கி சுமந்தாதான், அவருடைய பணியை செய்தால்தான் நமக்கு கனம் மரியாதை. இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. எனவே இந்த குருத்தோலை பவனியை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? நான் ஜெபிக்கலாமா? அப்பா பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி. நன்றி அப்பா. பெரிய வாரத்தில் இருக்கிறோம், பரிசுத்த வாரத்தில் இருக்கிறோம், உங்களுடைய சிலுவை பாடுகளை தியானிக்கிற நாட்களில் இருக்கிறோம். குருத்தோலை பவனை குறித்து பார்த்தோம். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு உயர்வு உண்டு என்று உறுதியாய் நீ சொல்லு. நிச்சயமாய் ஒரு முடிவு உண்டு, நிச்சயமாய் இந்த பூலோக வாழ்க்கையில உயர்வுகள் உண்டு, மேன்மைகள் உண்டு, ஆசீர்வாதங்கள் உண்டு என்று எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். உமக்கு நன்றி. சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் ஒளிந்து பயந்து வாழ்ந்து தாழ்மனப்பான்மையோடு இருக்கலாம். அவங்களை உயர்த்த போகிறீர் ராஜா. நீர் எங்களை உயர்த்த வேண்டும் என்றால் நாங்கள் எங்களை தாழ்த்த வேண்டும். நீர் எங்களை பயன்படுத்த வேண்டும் என்றால் நீர் தாழ்த்த வேண்டும். எங்கள் தகப்பனே, நாங்கள் எங்களை தாழ்த்தணும். அதுக்கு எங்களுக்கு சொல்லித்தாருங்க தகப்பனே. நடக்க சொல்லி தாருங்கப்பா, நடக்க சொல்லி தாருங்க. இருளறைந்த உலகம் இது. துன்பம் எங்களை நெருக்குகின்றது, வியாதி எங்களை நெருக்குகின்றது. இந்த நாளிலே மருத்துவமனையில் அட்மிட் பண்ணப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே, ஐசியூவில் இருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே என்னாகுமோ என்று தவித்து கொண்டிருக்கிற உற்றார்கள், உறவினர்கள், பற்றுள்ளர்கள், மனமிறங்கி ஒரு சுகம் பெற்று பத்திரமாய் வீடு திரும்ப உதவி செய்யுங்க. பணம் இல்லையே, என்ன பண்ணுவேன்? நாளைக்கு எனக்கு இவ்வளோ பணம் தேவை, இத்தனை 1000 தேவை, இத்தனை லட்சம் தேவை, என்ன பண்ணுவேன்? பணம் இல்லாமல் எத்தனை கிறுக்காயிடுறாங்க, தற்கொலை பண்ணுறாங்க, அவமரியாதை சந்திக்கிறாங்க, வெட்கப்பட்டு போயிடறாங்க. பணம் இல்லைன்னா வெட்கம்தான் ராஜா. உடைய பிள்ளைகள் வெட்கப்படாத அப்படி காத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய பிள்ளைகள் அல்லவா, அவருடைய தேவைகள் சந்தைங்க, எதிர்பார்த்துக்கிற காரியங்கள் வாய்க்கட்டும். இன்று நாளைன்னு இழுத்துட்டு போகிறது முடிந்து அவர்களை வாழ்க்கையில் அவர்களை அளவில்லாமல் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இதனால் சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் என்ன நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்யும். படித்து முடிச்சிருக்கலாம், வாலிப காலத்தில் இருக்கலாம், நல்ல மார்க் கிடைத்து நல்லபடியாக முன்னேறி செல்ல உதவி செய்யுங்க. நீட் எக்ஸாமுக்கு ரெடியாகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. மேலே படிக்கிறதுக்கு என் பிள்ளை படிக்கிற காசு இல்லையே, எந்த காலையில் படிக்கணும்னு தெரியல, எந்த கோர்ஸ் எடுக்கணும்னு தெரியல, சொல்லித்தாருங்க. படித்து முடித்து விட்டேன், வேலை இல்லையே, 40 வயதாகி வேலை இல்லையே, வேலை போய்விட்டதே, வேலை ஸ்தலத்தில் ஒரே பிரச்சனையாக இருக்கிறதே, நான் என்ன பண்ணுவேன்? எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. வருமானமே இல்லை, குடும்பத்தை எப்படி நடத்துவேன்? வட்டி எப்படி கட்டுவேன்? இஎம்ஐ எப்படி கட்டுவேன்? என்ன செய்வேன்? தவிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதத்தை செய்து சந்தோஷப்படுத்தும். இது நாளில் கர்த்தாவே, இந்த சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் என்ன நிலைமையில் இருந்தாலும் உதவி செய்யும். வாலிபத்தின் பாவங்கள், மொபைல் அடிமைத்தனங்கள், போதை அடிமைத்தனங்கள், பைக் அடிமைத்தனங்கள், வீலிங் அடிமைத்தனங்கள், ரீல்ஸ் அடிமைத்தனங்கள் விடுவீங்க. பைக்கில் வேகமாக போய் உயிரிழந்து விடாதபடி, பெற்றோர்கள் கனவுகள் நிராசையாக போய் விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. வயதானவர்கள் கீழே விழுந்து விடாதபடி, எலும்புகள் முறிந்து விடாதபடி 2 கைகளால் ஏந்தி கொள்ளுங்க. உலகம் முழுவதும் இருக்கிற அத்தனை நாடுகளை ஆசீர்வதிங்க, அத்தனை மக்களை ஆசீர்வதிங்க. முக்கியமாக
நீண்ட காலமாக குழந்தையிலேயே திருமணமாகவில்லை என்று காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இறை மகனுடைய நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எப்படியாவது ஆண்டவரை இந்த இந்தியாவில் எங்கள் நாட்டில் இருக்கிற அத்தனை மக்களை ஆசீர்வதிங்க. முக்கியமாக தேவனுடைய பிள்ளைகள், ஆலயங்கள், திருச்சபையில் ஊழியக்காரர்களை ஆசீர்வதிங்க. இந்த ஆசிரியர் திராட்சை பழத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற, ஜெபத்தாலை காணிக்கையாலை தாங்குகிற நல்ல உள்ளங்கள் உண்டு. அடைக்கலான்குரிய முதியோரிடத்தில் ஏராளமான இடங்கள் உண்டு. தங்க அநேகரை அழைத்து கொண்டு வாருங்க. எப்படியாவது ஆண்டவரே அனாதை பிள்ளைகளுக்கான இல்லத்தையும் ஸ்கூலையும் கெட்ட உதவி செய்யுங்க. அதுக்கு கொடுக்குற கரங்களை எழுப்பித்தாருங்க. மகிமைப்படுங்க. இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் அந்யோன்யம் இல்லாத பிரசன்னம் உங்கள் அனைவருடைய இன்றைக்கு சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. எனக்கு பங்காளரா, பாவிக்கு இரட்சகரா, இயேசு